சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி சரிந்து 2 தொழிலாளர்கள் உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக அங்கே போராட்டம் நடத்தி வரக்கூடிய உறவினர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றனர்? நிர்வாகம் தரப்பிலிருந்து யாராவது பேச வந்திருக்காங்களா? அங்கே என்ன சூழல் நிலவுகிறது? சேலம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 840 மெகாவாட் மற்றும் 600 மெகாவாட் ஆகிய 2 அலகுகளில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக 840 மெகாவாட் அலகை மற்றும் 210 என நான்காக பிரித்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான நிரந்தர மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் 3வது அலகில் 50 அடி உயரத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டி பெல்ட் கல்டு விழுந்து பணியாற்றி கொண்டிருந்த ஊழியர்கள் மீது நிலக்கரி சரிந்து கொட்டியது. இந்த விபத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது சரிந்து விழுந்ததில் வெங்கடேசன். ஆட்டுப்பால்ல இவ்ளோ லாபமா? ஆட்டுப்பாலை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பழனிசாமி ஆகிய இருவர் உயிரிழந்தார்கள். மேலும் 5 பேர் காயமடைந்து சேலம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் உயிரிழந்த ஒப்பந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் முறையான நிவாரணம் அறிவிக்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் மற்றும் தொழிலாளர்களின் உயிரிழப்புக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மேட்டூர் அனல் மின் நிலையம் முன்பாக உயிரிழந்த ஒப்பந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக அனல் மின் நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்களை உள்ளே விடாமல் உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அனல் மின் நிலைய ஊழியர்களின் வாகனங்கள் அனல் மின் நிலையம் முன்பாக குவிந்து காட்சியளிக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு தீர்வு கிடைக்கும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மேட்டூர் காவல்துறையினர் மற்றும் அனல் மின் நிலைய நிர்வாகம் உள்ளிட்டோர் தற்பொழுது உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது மேட்டூர் அனல் மின் நிலையம் முன்பாக அதிக அளவில் உறவினர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குவிந்து காட்சியளிப்பதால் ஒரு பரபரப்பான காட்சியளிக்கிறது. இதற்கு முன்பாக குறிப்பாக இதற்கு அரசு முறையான நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு மற்றும் அரசு வேலை உடனடியாக அறிவித்தால் மட்டுமே பிரேத பரிசோதனைக்கு அனுமதி அளித்து உடலை பெற்றுக் கொள்வோம் என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.